புதிய கணக்கு உன் வாழ்க்கையில் இக்கணம் முதல் ஆரம்பம். உலகமே உன் வசமாக மாற்றப்படும் தருணம் இது. இந்த நிமிடம் முதல் என்னுடைய அருள் ஓசை அழகாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒலிக்க இருக்கின்றது. என் பிள்ளை, உனக்காக நான் உன்னை தேடி இப்பொழுது வந்து அருள்வாக்கை கொடுக்கின்றேன். முழுமையாக கேட்டு உன் வாழ்விற்கான நற்பலனை இப்பொழுதே நீ முன்பதிவு செய்து வைத்துக்கொள். நொறுங்கிய நெஞ்சத்தோடு முருகனிடம் நீ எப்படி மன்றாடி நின்றாயோ அதே நெஞ்சத்தை வலிமையாக்கி வளமாக்கி சந்தோஷத்தை கொடுக்க என்றோ நான் தீர்மானித்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த திசையில் சென்று கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி உன்னுடைய மனதிற்குள் ஆழமாக இருக்கின்றது. நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு வேகமாக புறப்படுகின்றோம். ஆனால் பாதையில் நின்று பார்த்தால் அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு அறிகுறியுமே தெரிவது இல்லையே. இத்தனை முயற்சிகள் செய்து முருகா, எனக்கு ஏன் இந்த நிலை என்று மன்றாடி நிற்கின்றாயே. அதே இடத்தில் மிகுந்த தன்னம்பிக்கையோடு மிகுந்த தைரியத்தோடு நல்ல புத்திசாலித்தனத்தோடு உன்னை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன். உன் இலக்கை நோக்கிய பயணம் எதுவாக இருக்கின்றதோ அதை நீ எந்த ஒரு கடினமும் இல்லாமல் சுலபமாக பெற்றே தீருவாய். முருகன் நான் எங்கும் உன்னை விட்டு சென்று விடவில்லை. உன்னுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றேன். அந்த ஆழத்தின் வலிமை வேரூன்றி விட்டது. மற்றவர்கள் எல்லாம் நலமாக இருக்கின்றார்கள், என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கிக்கொண்டு இருக்கின்றது என்று முருகனை பார்த்து கேட்கின்றாயல்லவா? இதோ அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து விட்டது. ஒரு வினாடி கூட நான் உன்னை கவனிக்க தவறவிட்டது இல்லை. உன் வாழ்க்கை பாதை எதை நோக்கி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை கவனித்து கொண்டிருக்கின்றேன். எல்லாமே எனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது, தெரிந்துதான் நடக்கின்றது. நடப்பது நன்மைக்கு என்பதால் தான் அமைதியாக இருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் பார்த்து முருகன் உன் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கின்றேன் என்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அல்லவா? உடனே மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றாய். அந்த மாற்றம் எப்பொழுது வந்தால் உன் வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சமயம் பார்த்து நான் அந்த மாற்றத்தை கொடுக்கின்றேன். நேரம் பார்த்து உனக்கு தெரிவிக்கின்றேன். இன்னும் 3 மணி நேரத்தில் மிகப்பெரிய நன்மை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று இப்பொழுது வாக்களிக்கின்றேன். உன் கண்களில் இருந்து பிறக்கக்கூடிய அந்த கண்ணீர் துளி உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக மாறக்கூடிய ஆனந்த கண்ணீராக என்னால் மாற்றி கொடுக்க முடியும். சோகத்தில் இருக்கின்ற உனக்கு சிந்தாமணியாக நானே வந்து ஒளியை என்னால் தர முடியும். எந்த தருணத்தில் என்னை நம்பி காத்திருந்தாயோ சிறப்பான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் இன்பமயமாக்கத்தான் இந்த முருகன் விரும்புகின்றேன். என் வாக்கு நான் சொல்வது எதுவுமே பொய்யாகாது. இதை இன்று நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கை நல்ல திருப்பத்திற்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். உன் மனம் வலியுறுத்திய ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும். மனதுக்குள் மறைந்திருந்த அந்த ஆற்றலையும் அறிவையும் இப்பொழுது நீ வெளிக்கொண்டு வருவாய். சண்டைகளை வெல்ல நீயே போதும். என் அருள் உன்னை வழி நடத்தும். உன் தலைவிதி இன்று மாறும். இதுவரை நடந்த துயரங்கள் எல்லாமே ஒரு முடிவை எட்டும். புது விதியை எழுதிவிட்டேன். துக்கங்கள் இல்லாத வாழ்க்கையை இப்பொழுது உனக்கு நான் கொடுக்கின்றேன். ஒரு நாளில் நடக்குமா என்று சந்தேகப்பட்டாய், அது இப்பொழுதே நடக்கப் போகின்றது. உன் பாரத்தை எல்லாம் என்னுடைய வேலால் விரட்டி விடுகின்றேன். நீ புன்னகையை மட்டுமே சிந்த நான் இன்று ஆணையும் இடுகின்றேன். என் குழந்தை எதற்கெடுத்தாலும் அழுவதையும் மனம் நொந்து போவதையும் விரும்பாதவன் நான். நீ கேட்டதற்கு எல்லா பதில்களையும் உன் முன்னால் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஏன் இந்த அளவுக்கு சோதனை என்ற கேள்விக்கு என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்த வழிகள் எதுவுமே காரணம் இல்லாமல் இருக்குமா? காரணத்தோடு வந்தவைகள் தான் எல்லாம். வெறும் துன்பமில்லை இது. ஒவ்வொன்றும் உனக்கான பாடம். ஒவ்வொரு காயமும் உனது நலனை நோக்கிதான் இருக்கின்றது. நீ சிரித்து வந்தாய் என்றால் உன்னை விட்டு விலகியவர்கள் உண்மை அல்ல என்ற சாட்சியாகவே நான் அந்த சோதனையை அனுப்பினேன். உன் வாழ்க்கையில் உண்மை மனிதர்களை நான் வைத்திருக்க விரும்பினேன். போலியானவர்களை உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க விரும்பினேன். உண்மை இல்லாமல் இருப்பவர்களை நீ நம்பிக்கொண்டிருந்தாய். அவர்களுடைய முகத்திரையை நான் உன் முன்னால் கிழித்தெறிந்து காண்பித்தேன். அந்த சமயம் வேண்டுமானாலும் அது உனக்கு வலியை கொடுத்திருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்வின் நலனுக்காகத்தானே நடந்தது.
ஆசைப்பட்ட வழிகள் எல்லாம் முறிந்து போனதே என்று கவலை உனக்கு. உன்னை அழிக்க வந்தவைகளை நான் அழித்து விட்டேன் என்ற நிம்மதி எனக்கு. நீ திட்டமிட்ட வாழ்க்கை கிடைக்கவில்லை என்ற கவலை உனக்கு. நான் திட்டமிட்ட அந்த அழகான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது என்ற நிம்மதி எனக்கு. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று பயம் உனக்கு. எல்லாமே சரியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நிம்மதி எனக்கு. முருகனை மட்டும் நீ நம்பி இரு. உன் வாழ்விற்கு தேவையான எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். தேவையற்ற எல்லாமே விலகிவிடும். உனக்கு தெரியாமலேயே உன் எதிரிகளை நான் அழித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு சொல்லியும் சொல்லாமலும் பல முறை நான் உன்னை பாதுகாத்திருக்கின்றேன். நீ ஒரு வேலைக்காக புறப்பட்டால் அந்த வேலைக்கு முன்னாலேயே நான் அங்கு சென்று அந்த இடத்தில் உனக்கான இழிவுகள் இருந்தால் அதை அகற்றி விடுகின்றேன். நீ நேசித்த உறவுகள் விலகியதா? அதுவும் வரம் என தெரிந்து கொள். நீ நேசிக்காதது உனக்கு கிடைக்கின்றதா? அது உன் வாழ்விற்கு தேவை என்பதை புரிந்து கொள். உன் அழுகை மட்டுமல்ல, உன் கோபம் கூட என் காதில் விழுகின்றது. ஒவ்வொன்றும் அர்த்தமுடையதாக தான் இருக்கின்றது. தேவைப்படாதவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கினேன். தேவை அற்றதற்காக நீ ஏன் சலித்து கொண்டிருக்கின்றாய்? அதனால் தான் தேவையானதை கொடுக்க சில சிதைவுகளும் தேவையாக இருந்தது. அந்த சிதைவுகளை எல்லாம் அழித்து தேவையானதை இப்பொழுது உன் கரங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இதயமே நொறுங்கும் அளவுக்கு வேதனையை அனுபவித்தாய். உடைந்த உன் இதயத்தில் என் அருள் நிலைத்து இப்பொழுது நிற்கின்றது. மரம் அடிப்படையில் வேரை வலுவாக்கி கொண்டால்தானே வளர முடியும். உன் நெஞ்சில் என் மீதான பக்தியை வேரூன்றி வைத்தால்தானே நீ உயர வளர முடியும். சந்தேகம் என்ற பெயரால் அந்த வேர் ஆட்டம் கண்டுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையாகிய நீ பழைய துயரங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டு விட்டாயே என்று நிம்மதி கொள். புதிய வெற்றிகளை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றாய் என்பதை தெளிவாக ஞாபகம் வைத்துக்கொள். உனக்குள்ளேயே வலிமை பிறந்து கொண்டிருக்கின்றது. அது உன்னையே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் உயர்ந்து நிற்கும். உன் நிலைமை மாறும். உன் உடல் பலம் கூடும். உள்ளத்தின் உறுதி பெருகும். நெஞ்சத்தில் சிந்தனையில் இந்த கந்தனை வைத்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியை நான் வைப்பேன். எதிர்பாராத உதவிகள் கடவுளின் ஆசிகள் போல வந்து குவியும். உன்னை நம்ப முடியவில்லை என்று சொன்னவர்கள் உன்னிடமே வந்து உதவிகள் கேட்க நேரிடும். நாசமான நேரங்கள் எல்லாம் நாசுக்காக மாற்றி கொடுக்கப்பட்டு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காண்பிப்பேன். வித்தியாசமான வெற்றிகள் எல்லாம் இனி வந்து பிறக்கும். உடைந்த கனவுகள் எல்லாம் பரிபூரணம் அடையும். எல்லாமே மெய்ப்படும். நல்லது நடக்கும்.